கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இதுல பார்த்தோம்னா அடுத்ததா இன்னைக்கு முக்கியமான வாக்குறுதி, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியாகி இருக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும், அம்மா கிளினிக்குகள் மீண்டும் திறக்கப்படும், மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும், ஃப்ரிட்ஜ் ஜிலுன்னு நீங்க என்ன கோடை காலத்துக்கு நிதி கொடுக்குது, நாங்க ஃப்ரிட்ஜே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இது போல பல திட்டங்கள் அறிவித்து வந்து நாங்க குக்கர் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லுவாரு. குக்கர் சின்ன அப்படிங்கிறால அண்ணன் வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம்ஸ் தான். நிறைய விஷயங்கள் சாத்தியம், நிறைய விஷயங்கள் சாத்தியம் இல்லை, நிறைய விஷயங்கள் அட்ராக்டிவ், நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் நாங்கள் வந்து ப்ரீமியர் மல்டி லெவல் பார்க்கிங் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து 297 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியது, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது, சில விஷயங்கள் சாத்தியமாகாதது, சில விஷயங்கள் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் அந்த பைப் லைனில் இருக்குது. இப்போ மதுரை கோவைக்கு வந்து நாங்கள் மெட்ரோ திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. திமுக அரசு அதற்கான முயற்சி பண்ணுச்சு. அவங்க வந்து பேப்பரை ஒழுங்கா கொடுங்கப்பான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னோன்னே பேப்பரை ஒழுங்கா கொடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணாம மத்திய அரசு திட்டக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. பேப்பர் ஒழுங்கா கொடுத்தா வாங்கியிருக்கலாம். அப்ப இவரும் சொல்றாங்க பேப்பர் ஒழுங்கா கொடுப்பேன். அப்போ வந்து அது மெட்ரோ ஸ்கீம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அப்போ திரும்பி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்கி தரும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ வந்து அது நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சென்னையில் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணுவோன்றார். ரைட், அது வந்து வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே 2-3 இருக்குது, இன்னும் 4-5 கொண்டு வரலாம். அசோக் நகர், கே நகர், அண்ணா நகர், இந்த மாதிரி டி நகர், இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கன்ஜெஷன் இருக்கு. மல்டி லெவல் பார்க்கிங் வந்து ரொம்ப கட்டாயமாக தேவை, செய்யக்கூடிய தான். ஃப்ரிட்ஜ் வந்து கட்டாயமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆண்களுக்கும் எல்லா பஸ்ஸில் நகர்ப்புற பேருந்துகளில் ஸோ தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி பெற முடியாது. சென்னைக்குள்ளே போகணும் அப்படின்னா சென்னை டு செங்கல்பட்டு போகணும்னா நீங்கள் அதுக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து ஒரு கெளிந்தார். திருநெல்வேலிக்கா கன்னியாகுமரிக்கான்னு தெரியல, வெறும் டவுன் பஸ் மட்டுமே பயன்படுத்தி நான் நாவல்கள் போறேன், என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நம்ம வந்து இங்கேருந்து ஒரே பஸ்ஸை பிடிச்சி போகாம இங்கேருந்து ஒரு பஸ் போகுது, அதோட எண்டு எங்கே போகுது, நேராக வந்து தாம்பரத்தில் நிற்குது. தாம்பரத்தில் இறங்கி அந்த பஸ் எங்கே போயிடுதுன்னா செங்கல்பட்டில் நிற்குது. செங்கல்பட்டுலேருந்து இறங்கி அந்த பஸ் வேணா திருவண்ணாமலை, இப்படியே போய் கடைசியில் வந்து வெறும் டவுன் பஸ்ஸில் மட்டுமே டிராவல் பண்ணி சவுத் எண்ட் வரைக்கும் போறேன்னு ஒரு முக்கிய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டளை பேர். அதை மாதிரி வந்து நீங்கள் டவுன் பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் வெளிமாநில அல்லது வெளி மாவட்டத்துக்கான பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்த அப்படியே ஃப்ரீ கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே அட்ராக்டிவான ஸ்கீம் தான். ஏற்கனவே சொன்னது போல நம்ம வந்து இதுல எதெல்லாம் சாத்தியப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் சாத்தியப்படாமல் கொள்ளலாம். மத்திய மாநில அரசுடைய கூட்டாட்சி, சுயாட்சி இதெல்லாம் வந்து அவங்களுடைய கணக்கில் உள்ளது. கூட்டாட்சி சுயாட்சினா ஒன்று ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லை வேற என்ன செய்ய முடியும்? ராஜமன்னார் கமிட்டில இன்னைக்கு வரைக்கும் 100 கமிட்டி போட்டாச்சு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன செய்ய முடியுங்கிற கணக்கு இருக்குல்ல. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பிஜேபிக்கு நீங்க வந்து ஒத்து ஊதுறீங்க, கூட நிற்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கனால இல்லைங்க நாங்கள் சுயாட்சி பேசுகிற கணக்கு வச்சலாம். பட் ப்ராக்டிக்கல் எவ்வளோ பாசிபிள் பார்க்கணும். பட் இதில் வந்து காமன் மேன் அட்ராக்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இவங்க எவ்வளவு தூரம் கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறான்னு பார்க்கணும். அந்த தேர்தல் அறிக்கை வந்து அவர்களுடைய ஹீரோவா இருக்கிறாங்களா அப்படின்னா அந்த ஹீரோக்கான விஷயம் எப்படி நடக்குது? தலைவர் பாஷா உள்ள வர்றாருன்னா பேக்ரவுண்ட்ல தேவானே வந்து மியூசிக் போட்டு பாஷானா அந்த பிஜி மியூசிக்லேயே வந்து அது வந்து பயங்கரமான எஃபெக்ட். அது மாதிரி வந்து இவங்க தேர்தல் அறிக்கை 297 கொடுத்துருக்காங்க. இந்த 297 எதெல்லாம் பப்ளிக் அட்ராக்ட் பண்ணுமோ அந்த விஷயங்களை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி ஒரு வாக்குறுதி இப்போ வந்து ஃப்ரிட்ஜ், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டர், அது எல்லாமே சொல்லிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தான் நிப்பாட்டாங்க. லேப்டாப் வரும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து திமுக ஆட்சியில் வந்து நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அல்லது கடைசி நேரத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்லது மாற்றப்பட்ட திட்டங்கள். அது எல்லாமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கல்லூரி மாணவர்களுக்கான திட்டம் கொண்டு வந்தாங்க, படிக்க வைக்கிறது. அது இந்த திட்டம் தான். இதை நிப்பாட்டிட்டு அதை கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து அவங்க திட்டத்தை ஏன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க திரும்ப கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா தாலிக்கு தங்க திட்டம் வந்து ரொம்ப பெருசாக ஒர்க் ஆச்சு. 1 பவுன், அது வந்து 1 பவுனுங்கிற இன்னைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்க்கணும், நாட் லெஸ் than 1 lakh. அது ஒரு பெரிய அமௌண்ட். அது வந்து அது காமன் மேனுக்கு வந்து அது ஒரு பெரிய தொகை. நம்ம வந்து குந்துமணி தங்கமாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு ஒரு 7 ரிக்ஷாக்காரனுடைய குழந்தைகள் கூட அப்படி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு ஆக்சுவலாக பெருசாக ரொம்ப ஒர்க் பண்ணுறது. லேப்டாப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அறிவு கண்ணை தரக்கூடியதுன்னு பார்க்குறோம். ஸ்கூட்டர் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமான ஃப்ரீடம். அவங்க முதல்ல நம்ம லேப்டாப் வந்து இவங்க 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க 18 வயசு முடிந்த ஓட்டு வாக்காளர்களுக்கு திமுக கொடுத்தாங்க. கரெக்டா நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அது வந்து அது லாஸ்ட் இயர் தான் கொடுத்தாங்க. நான் ஏன் பங்கு கூட எடுத்து கொடுக்கல. அதுக்காக சோ அந்த 5 வருஷம் சைக்கிளும் கொடுத்தது மாணவர்களுக்கு. ஆமா, அது வந்து முதல்ல அதான். அது இங்க பார்த்தோம்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுக கூட்டணியில மதிமுகல இருக்கிறார். அப்ப இந்த சைக்கிள் திட்டத்தை சூப்பர்னு பேசினார். திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கும் போதே அதில் இருந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள்
அதிமுக கொடுத்த சைக்கிளை பார்த்து என் பொண்ணு அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவா, அப்ப என்னுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லி அவ்வளவு பெருசா ஈர்த்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் ஏழை பள்ளி மாணவர்களுக்கான செருப்பு, அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும். நம்ம வந்து செருப்பு இல்லாம அந்த குழந்தைகள் ஹைவேஸ்ல நடந்து போது நான் கண்கூட ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பார்த்திருக்கேன். அந்த பிள்ளைகள் இன்னைக்கு சைக்கிள்ல போகும்போது அந்த ஃப்ரீடம் இருக்கு பாருங்க, அது வந்து படிக்கிற. ஏன்னா நீ பாக்குறோம் நம்ம வந்து அசோக் நகர்ல படிக்கிற பிள்ளைகள், அண்ணா நகர்ல படிக்கிற பிள்ளைகள் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா கிராமங்கள்ல அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆகக்கூடிய இடத்துல, அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் வந்து எங்கேயோ கூடிய இருக்கிற இடத்துல வந்து அவங்க போறது வந்து பெரும்பாடு. பல பள்ளிகளில் என்ன பண்ணினாங்க, பிள்ளைகள் வந்து 8th 10th +2 போதும், அதுக்கு மேல கிடையாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து படிக்க வேண்டாம், முடிஞ்சு வச்சு 12ஆம் கிளாஸா 14 வயசு பிள்ளைக்கு இருக்கும், கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நம்ம வீட்டில் வச்சிருந்தா தானே பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த சைக்கிள் வந்து மொபிலிட்டி அது வந்து பெருசா ஹெல்ப் பண்ணும். ஸ்கூல் பேக்ல இருந்து உள்ள ஜாமெட்ரிக் பாக்ஸ், சோ இது மாதிரி வந்து அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் அட்ராக்ட் பண்ணும். அதை இவங்க எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு பார்க்கணும். இதுல வந்து சில விஷயங்கள் சாத்தியம் இல்லை, சில விஷயங்கள் ரொம்ப கவர்ச்சிகரமாக அட்ராக்ட் பண்ணக்கூடியது, சில விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்து கட்டின கலவையா தான் கொடுத்துருக்காங்க. திமுக அடுத்து இன்னும் இருக்கு. மெயினா தேர்தல் வாக்குறுதி அவங்க போன டைம் கொடுத்தது அடிக்கடி சொல்வீங்க. ஆமா, பிரம்மாஸ்திரம், அபி பிக்சர் பாக்கி, அபி பிக்சர் பாக்கி அப்படின்ற மாதிரி பிக்சர் அதிகமா இருக்கு. அப்போ வந்து நிறைய இருக்கு அப்படின்றப்போ இதுல ரொம்ப ஏர்லியா அவங்க அறிவிச்சது அது தெரியாம போயிருவாங்க. எப்படி அந்த 5000ன்றது தேர்தல் தேதிக்கு போகும்போது மறந்துடுவாங்களோ, அது போல இவங்க இப்ப வாக்குறுதி கொடுத்தது அதுக்கு அப்புறமா திமுக வாக்குறுதி கொடுக்கும்போது அதுதான் மனசுல நிக்கும். இல்ல விஜய் வந்து நான் ஸ்கூட்டர் தரேன்னு சொன்னா விஜய் சொல்லிட்டாருன்னு வந்து நிக்கும், அப்படி போய் நிக்குமா? ஸ்கூட்டர் வந்து இவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வந்து பார்க்கணும். ஏற்கனவே கொடுத்தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே 2020 வந்து 2021 வந்து அவங்க கொடுத்தாங்க. பிப்ரவரி 2021 19 பார்லிமெண்ட் முன்னாடியா. ஸோ வந்து அவரே வந்து கொடுத்தாரு, ஸ்கூட்டர் கொடுத்தாரு, இந்த ஸ்கீம் வந்து ட்ரை பண்ணாங்க கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் தான். அதனால பைக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. அப்புறம் பைக் வாங்குறதுக்கான வசதி பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் சொன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ பைக் வாங்கி கொடுக்க போறாரு, இல்லை யாரும் மானியம் கொடுக்க போறாரு. ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா பைக் வந்து ஒரு அமௌண்ட், அதுக்கு அதிகபட்சமான அமௌண்ட்டை நாங்கள் மானியமாக கொடுத்துருவோம். ஸோ வந்து ஒரு 40,000 பைக் இருக்கு, நாங்கள் 25,000 சீலிங் வச்சிருப்பாங்க. ஸோ 25,000 நாங்கள் கொடுத்துருவோம், 15,000 நீங்கள் ரெடி பண்ணிக்க, அந்த மாதிரி விஷயம். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இவருடைய ஸ்கீமை இவங்க எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்கிறத பொறுத்து அதான் வந்து நீங்க எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமா, பின்னாடி வேற ஏதாவது காலி பண்ணிருமாங்கிற பாயிண்ட்டுக்கான விஷயம். டிஎம்கே உடைய மோஸ்ட் ஆஃப் த வாக்குறுதிகளை நம்ம முந்திட்டு கொடுத்தோம்னு தான் ஏடிஎம்கே மெயின் அட்டெம்ப்ட். டிஎம்கே என்னெல்லாம் நாளைக்கு 2000 சொன்னா நாங்க தான் முதல்ல 2000 சொன்னோம் அது சொன்னாங்கல்ல. நம்ம வந்து 2000 ஏற்கனவே அறிவிச்சாரு. நாங்க வந்து அதுக்கப்புறம் தான் தமிழக முதலமைச்சர் 2000 அறிவிச்சார். நீங்க வந்து திராவிட மாடல் ஆட்சியுடைய 2.0 2000 அறிவிச்சார். நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ரொம்ப தெளிவா 2000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அறிவிச்சிட்டார். தேர்தல் வாக்குல 1 2 3 2 3 கொடுத்த போது கொடுத்துட்டார். அதன் பிறகுதான் 5000 ரூபாய் அறிவிப்பு வந்துச்சு, கோடைகால சிறப்பு நிதின்னு போட்டு வந்துச்சு. அந்த அறிவிப்பு வெளியிடும் போது தமிழக முதலமைச்சர் சொல்றாரு எங்களுடைய ஆட்சி திரும்ப வந்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். சோ 2000 ரூபாய் கொடுக்கறதா இப்பயே கொடுக்கலாம்ல, நீங்க வரப்போற 3 மாசத்துக்கு 2000 சொல்லி சொல்லிருக்கலாம், நாங்க வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தா சொல்லி சொல்றாரு. அது இவர் சொன்னதுக்கு பிறகுதான். அப்ப நான் வந்து இந்த தேர்தல் அறிக்கையவே பார்த்து அவர் வெளியிட்டதுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, டிஎம்கே என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, புது ப்ராமிசஸ் என்னெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை பூரா நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ நாங்க வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், இத மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது அது வந்து ஒரு மக்களோட தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னொன்று பாயிண்ட் என்ன, டிஎம்கே என்ன வாக்குறுதியை கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அது பூரா நம்மளே கொடுத்துட்டோம்னா டிஎம்கே சொன்னபோது அவங்க என்ன சொல்லலாம், ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டம் தான் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கட்டாம இதோட பயங்கரமா யோசிக்கக்கூடிய, நம்ம பல முறை பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கோம், திமுகவுடைய நெரேட்டிவை வந்து வேற யாராலையுமே முஞ்ச முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ அவர்கள் கொடுக்க போற அடுத்த நீங்க சொன்ன அந்த பிரம்மாஸ்திரம் வந்து என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதிமுக தேர்தல் அறிக்கையின் நோக்கம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வலுவிழக்க செய்வது. நீங்க என்ன சொன்னாலும் அது பஸ் எங்கள்கிட்ட தான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுது. திமுக இதை தாண்டி வரதா வச்சிருக்காங்க பார்க்கணும். திமுக இதை தாண்டி வச்சிருக்கதோ இல்லையோ, அதிமுக இப்ப சொன்ன விஷயங்களை கடைசி வரைக்கும் ஏப்ரல் 23 வரைக்கும் மக்கள் மனசுல நிலைநிறுத்தி கொண்டு போகணும் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு பல. ஓகே, இது அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போற மாதிரி இப்போ ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறதுன்றதை பார்க்குறோம். தேமுதிகவிற்கு 10 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரஸ் 28 சீட் பெற்றிருக்க, விடுதலை சிறுத்தைகள் 8 சீட் பெற்றிருக்க, இரண்டாவது ஹையஸ்டாக திமுகவுக்கு பிறதாக டக்குன்னு லீடர் போர்ல யார் மாறுறாங்கன்றதுல நம்பர் 2க்கான போட்டி கடுமையாக இருக்கு. ஐ மீன் கூட்டணிக்குள்ள அப்படின்றத பார்க்கும்போது தேமுதிக 10 சீட் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட், இப்போ 10 சீட் அப்படின்னு பெற்றிருக்காங்க. அண்ணி வந்து கோச்சுக்கிடுவாங்க, இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. கேப்டன் வந்து உயிரோடு இருந்தபோது பாண்டே சார் என்ன நீங்கள் வந்து எங்களுக்கு 1% இருக்குன்னு சொல்லிட்டீங்க, யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார். அண்ணா என்னோட தொழில் மீதானே யாருமே கொடுக்கல அண்ணே அப்படின்னு. உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணி இல்லை பாண்டே சார் வந்து ஒன்றும் இல்லைன்றாரு, நீ வந்து எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இப்போ வந்து உள்ளே இந்த எலெக்ஷனில் லக்கி பிரைஸ் ஒருத்தவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு அது வந்து தேமுதிகாவுக்கு தான்.
அவங்களுக்கு அடித்து ஒரு ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் வந்து 10, அதாவது கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இணையாக கிடைச்சது. இது வந்து கட்டாயமாக அந்த அளவுக்கு இவர்கள் வந்து கட்சியை வந்து கடந்த 5 வருஷத்தில் வளர்க்கல, அதாவது கேப்டனுக்கான பிறகு. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. கேப்டன் அவர்கள் இருந்தபோது இதோட பெருந்தொகுதியோட இருந்துச்சு. அதை பார்க்கணும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே 41 தொகுதியில் பெற்ற கட்சி, அதை மறந்துட முடியாது. ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்தாங்க. இன்னொன்று பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். நேர வந்து கையெழுத்து போடாம அமைந்த கூட்டணி. அது வந்து திரு மூப்பனார்ல இருந்து பல பெருமக்கள் வந்து போயஸ் கார்டன்ல காத்திருந்த சந்தர்ப்பங்கள்லாம் போய் பிரமோத் மகாஜன் எல்லாரும் வந்தது நிறைய. அது நீங்க டெல்லி பட்டியல் போட தனிக்காது, நான் தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லாமலே வந்து கேப்டன் அவ்வளவு பெரிய வல்லமையோட கட்சியை வளர்த்திருந்தாரு. அதற்கு பிறகு கேப்டனுக்கு பிறகு வந்து அந்த சிம்பத்தி இருக்கு, அந்த அந்த தலைவர் இல்லையே, கேப்டன் இல்லையே, அண்ணன் இல்லையேங்கிறது பெருசா இருக்குது. அவருடைய குடும்பத்தின் மீது அந்த செப்பரேட் மரியாதை இருக்கு. அதில் அவர் மகனோ அண்ணியோ போட்டிட்டா அதுக்கான ஒரு செப்பரேட் கணக்கில் அண்ணி இருக்காங்க நம்ம அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது தவிர வந்து ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து எதிர் அணிக்கு, அதாவது அதிமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப அந்த அளவுக்கான கேண்டிடேட்டை போடுறது, அவங்களுக்கான வலிமையை கூட்டுறது, அவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறது, இவங்க நாளைக்கு முறை சின்னத்தில் போட்டிடுறேன், அது சின்ன போட்டிடுறேன்னு அந்த மாதிரி வந்தும்போது அது சிம்பிளை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தேமுதிகவுக்கு ஒரு சவால் தான், நல்ல பெரிய லாபம். அதை வந்து இதை பயன்படுத்தி அவர் கடுமையாக உழைத்து, நம்ம நேற்று வந்து ஏடிஎம்கே அந்த ஷீட் ஷேரிங்ல சொன்னது போல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டிட்டாங்கன்னா அவங்க கட்சி வந்து ரீவேம்ப் ஆகி ஒரு அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா ஒரு 6 சட்டமன்றம் எடுத்துட்டாங்க வச்சுங்க, அவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறும். 2011க்கு பிறகு மீண்டும் அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வருவாங்களா அப்படின்னு என்னால் இன்னைக்கு தேதி கணிக்க முடியாது. அது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வந்து 10 தொகுதிகள் பெற்றா எவ்வளவு பெற முடியும் இவங்களால அப்படிங்கிற பார்க்குறது, எவ்வளவு செக்யூர் பண்ண முடியும் சீட்டாங்க, அது வந்து எதிர்கட்சிகளுக்கு, அதாவது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலமா மாறுறதுக்கான வாய்ப்பு தான் கண்ணில் தெரியுது. ஓகே, பாலிடிக்ஸ் அசைட், நேஷனல் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு உணர வைக்கக்கூடிய வகையில் பிரதமருடைய அடுத்தடுத்த நாட்களுடைய உரைகள் பார்க்குறோம். மக்களவையில் நேற்று உரையாற்றினார், இன்று மாநிலங்களவையில் உரையாற்றியிருக்கிறார். ரெண்டுமே வந்து வெஸ்ட் ஏஷியா வார், மேற்காசியாவில் நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த அமெரிக்க கூட்டுப்படைகள் இணைந்து நடக்கக்கூடிய போர் தொடர்பானது. இதில் நம்ம ஹோர்மோஸ் நீரிணையில் நம்மளுடைய ட்ரேடு கப்பல்கள் நிறுத்தப்பட்டது அப்படின்றது மட்டும் இல்லை, அதை நம்ம கடந்து வந்த பிறகும் தற்போது அதற்கான ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி நம்மளுடைய நேவி ஷிப்ஸோடைய எஸ்கார்ட்டோட பத்திரமாக வந்தால் கூட பிரதமருடைய இந்த உரை அப்படின்றது இது வரைக்கும் நடந்தது என்ன அப்படின்றத தாண்டி இனிமேல் அடுத்து என்ன இருக்கோன்றதை பற்றிய உரையாக தான் இருக்கிறது. we should be prepared for long time அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கோவிட் அப்படின்னு அதிகமா அந்த வார்த்தைகளை நம்ம கோவிடே கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இது கோவிட் போன்ற சவால்களை கடந்துட்டோம், இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறத தாண்டி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப பெரிதாக இருக்குமோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம், இன்னைக்கு காலையில டிஃபென்ஸ் மினிஸ்டர் முப்படைகளுடன் ஆலோசனை நடத்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை அழைத்து ஆலோசித்திருக்கிறார். 5 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாலும் பதற்றம் நீங்கவில்லை. இது வந்து கிரவுண்ட் இன்வேஷன் போகுமோன்ற தகவல்கள்லாம் வந்து நிற்கிறது. இது 5 நாள்ல அமெரிக்கா ரீக்ரூப் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு. இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம், பயம் எல்லாம் அதை நோக்கி ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எதை நோக்கி பிரிச்சு பார்ப்போம். ஒண்ணு வந்து ஈரான் போர் என்ன ஆகும் அப்படிங்கிறது, இந்தியா எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறது. ஈரான் போர் ஒரு முடிவுக்கு வருகிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து நேற்று சொன்ன போல ஒரு 15 நாளைக்குள்ள இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும் நான் நம்புறேன். அதனுடைய அடையாளமாக தான் நேற்று 5 நாளைக்கான சீஸ்ஃபயர் அறிவிச்சாரு. ஒரு போர்க்கப்பல் வந்து ரிட்டர்ன் போயிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். ஐரோப்பிய நாடுகள் போருக்கு துணை நிற்கல அப்படிங்கிற பார்க்கணும். நாங்கள்லாம் சண்டைக்கு உங்க கூட வர முடியாது, இவங்க வந்து போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு முதல்ல, அதெல்லாம் வர முடியாதுட்டாங்க. எங்க மக்களை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணோன்னு பிரிட்டன் பிரதமர் தைரியமா அறிவிச்சாரு. நாங்க போருக்கு வர சண்டைக்கு நாங்கள் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹார்மோஸ் நீரிணையில அந்த ஜலசந்தியில வந்து நம்ம வந்து கப்பல்களை கொண்டு போறதுக்கு மட்டுமாவது நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு படையை அமைச்சிட்டு அந்த நம்ம கப்பல் மட்டும் பாதுகாப்பு, அதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகள் வந்து போருக்கு இவர் கூட துணை நிற்க தயாரா இல்லைன்னு பார்க்குறோம், தனியாக நிற்கின்னு பார்க்குறோம். ஒரு கப்பல் பின்னாடி போச்சுன்னு ரிவர்ஸ் போயிடுச்சுன்னு பார்க்குறோம், ரிட்டர்ன் போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அவர்கள் வந்து 5 நாள் சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்கான்னு பார்க்குறோம். பிளஸ் அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய பெரும் தலைகள் இப்ப இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ வந்து அங்கே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களை வந்து சஸ்டெயின் கொண்டு போய் வந்து ஒரு கண்ணாப்பினான ஒரு தாக்குதல்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு முறையான போர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அங்கே வந்து சிவிலியனும் சேர்ந்து ஒரு கடுமையான பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அவங்க வந்து இப்போ நம்மள மாதிரி சைடு எஃபெக்ட்லேயே பல பாதிப்பு இருக்கும்போது நேரடியாக தாக்குதலுக்குள்ளான அந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிளஸ் அரபு நாடுகள் யாருமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதையும் பார்க்குறோம். அதனால ஒரு சிரமமான கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த 5 நாள் ஈஸ் அவுட்லேயே வந்து மக்கள், அந்த ஊர் மக்கள், ஈரான் மக்கள் நமக்கு போர் முடிஞ்சா போதும்பா அப்படிங்கிற இடத்துக்கு, ஏன்னா 5 நாள் அவங்க வந்து காயத்தை ஆத்துறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து திருப்பி கட்டடங்களை கட்டுறது, ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்பலாம் ரொம்ப அசாத்தியமான விஷயம். ஸோ அதனால அட்லீஸ்ட் அவங்களுக்கு 5 நாளுக்கு ஒரு பிரீத்திங்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ
போர் எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அரசியல் தலைமைகள் வந்து ஆட்சி தலைமைகள் வந்து கண்ணா பின்னான்னு யோசிக்கிறாங்க தவிர உலகத்துக்காக யோசிக்கிற மாதிரி இல்லை. அதனால வந்து அது எப்படினாலும் போகலாம். பட் வந்து இது சரியான திசையில நகரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்ட் வந்து இந்தியா வந்து ஒரு டஃப் டைம் அஹெட் நான் நேத்தே சொன்னேன். அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. அதில் வந்து வாழ்வா சாவா போராட்டமாக இருந்த கோவிட் மாதிரி இருக்க போதில்லை. கோவிட்ல வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 2 பேர் ஒண்ணா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம நம்ம வந்து நீ தனியா இருந்துக்கோ நான் தனியா இருந்துக்கேன் வெளியே போயிடக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குடும்பத்திலே ஒருத்தர் கோவிட் வரும்போது அவரை எப்படி டீல் பண்றது, அவருக்கு கோவிட் வந்துருச்சேன்னு நம்ம அவர் பக்கம் போகாம இருக்கிறதா, அவர் நம்ம சித்தப்பா பெரியப்பா ஆச்சேன்னு பக்கத்துல போறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு லைஃப் அண்ட் டெத்துக்கான நடுவில் போராட்டம் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ வந்து ஒரு சர்வைவலுக்கான விஷயமா இல்லாம நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் வருமோன்னு பார்க்கணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுங்கிறத திரும்ப திரும்ப ஒரு பாரத பிரதமர் எப்பயுமே அவர் வந்து நார்மலாவே செய்யற மாதிரி மக்களை தயார்படுத்துறார். நீங்க வந்து இப்ப லேவிஷா செலவழிக்காதீங்க. கண்ணா பின்னான்னு ஒரு நபர் கிளம்பி ஊர் பூரா கிளம்பி போகாதீங்க. நான் சுத்த போறேன், டூர் போறேன், ஜாலி போறேன், காசை நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்ம நடந்துக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதை வந்து சிவிலியன்களுக்கு, அரசாங்கங்களுக்கு, பதுக்கல் நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு, பேனிக் பையிங்ல ஈடுபடுறவங்க, இது எல்லாருக்குமான விஷயம். ஸோ வந்து பதட்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் கவனமா இருக்கும். அதில் வந்து பதட்டப்படுறதுக்கு என்ன, நம்ம வீட்டுக்குள்ள தீவிரவாதி பூந்துட்டான், ஊருக்குள்ள தீவிரவாதி பதட்டப்பட்டாலும் தீவிரவாதி புகழ. ஆனால் வந்து சூழ்நிலைகள் சரியா இல்லை. அப்போ தீவிரவாதி வந்தால் நம்ம எப்படி அலர்ட்டா இருப்போமோ அந்த மாதிரி அலர்ட்டா இருக்குங்கிறதா கணக்கு. ஸோ கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் அதை ரீகால் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் என்னன்னா 5 வருஷம் முன்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. நம்ம வந்து பெருசாக சஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ஹேண்டில் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணீரை விரயமாக்காதீர்கள், பெட்ரோல் டீசலை விரயமாக்காதீங்க, அதிகமான பேனிக் பையிங் பண்ணாதீங்க, அவசியமான பொருட்களை மட்டும் வாங்க, சும்மா நாத்துக்கு 4 பொருட்களை வாங்கி வைக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருடைய அடிநாதமாக பார்க்கணும். அதுதான் நம்முடைய சைட்லையும் வேண்டுகோளாக வைக்கணும். நம்ம வந்து பதட்டப்பட தேவையில்லை, ஆனால் கவனமாக இருக்கணும். லேவிஷா செலவழிக்காமல் விரைய பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் அதிலே பாதி விஷயங்கள் நம்ம சாதாரணமாக லைட்டை மிச்சம் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி மிச்சம் பண்ணலாம், பெட்ரோல் டீசல் வந்து மிச்சம் பண்றது, சும்மா நாத்துக்கு ஊர் சுத்த போகாம இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணோம்னாலே அது பெரிய அளவில் ஒரு சேவிங்ஸ் கொண்டு வரும். அதை வச்சே நம்ம வந்து கொண்டு ஒரு பேச்சு ஓடுதுல 14 லிட்டர் கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக 10 லிட்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்கலாமா, 10 கிலோ கேஸ் சிலிண்டர் கொடுக்கலாம். அது எதுக்கு, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அலர்ட் கொடுக்குறது. சிலிண்டர் வாங்குவதற்கான டைமே கூட 21 25 நாள். ஆமா, அது எல்லாமே என்ன கொஞ்சம் லேட்டா வந்துச்சு என்ன செய்யுது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற. நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம போகணும். கரெக்ஷன் அதிகமாக கொடுக்கும். நம்ம எல்லாமே வந்து லாங் டேர்மா வந்தாலும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம சஃபர் பண்ணி நான் பார்க்குறோம். நீங்க பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்ல வந்து 200 ரூபாய் போயிருச்சு பெட்ரோல் டீசல். நம்ம வந்து இன்னைக்கு காலேஜ்ல லீவ் விட்டாங்க. இன்னமும் நம்ம அதே நிலைமையில பழைய நிலைமையில தொடரும். 10 பைசா கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தல. நாளைக்கு உயர்த்தப்படலாம், தேவையில்லாம பல விஷயங்கள் வரலாம். அது அப்ப என்னன்னா நாம ரெடியா இருப்போம். நாம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெட்ரோல் டீசலை சேவ் பண்ணுவோம், எரிபொருட்களை சேவ் பண்ணுவோம், கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அதுதான் மக்கள்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்திலையும் மற்ற விஷயங்களும் அதுதான் வந்து வரணும் நினைக்கிறோம். அப்ப நாம ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனா இருந்தா போதும், சேமிப்புல வந்து கவனம் செலுத்தினா போதும், விரைய செலவுகள்ல பெட்ரோல் டீசல் எரிபொருள் விரயத்துல நம்ம கவனம் செலுத்தாம இருந்தா போதுங்கிறது தான் பாயிண்ட். அதுக்குள்ள இது பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே செட்டரேட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. பாப்போம். இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேலஞ்சிங்கான டைம்ஸ் ஆஹெட் அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.